தரங்கம்பாடி அருகே ஆற்றில் மூழ்கி இறந்ததாக கருதப்பட்டு இறுதிச் சடங்கு செய்து தகனம் செய்யப்பட்டவர் உயிரோடு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாதி பகுதியில் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத ஆண் சடலம் காவிரி ஆற்றில் கிடந்தது. இறந்தவர் மருதூர் லட்சுமி நாராயணபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என கிராம மக்களால் தெரிய வந்தது. இதையடுத்து செல்வராஜின் மனைவி சாந்தி அளித்த புகாரின் பேரில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இறுதி காரியங்கள் செய்து உடலை குடும்பத்தினர் தகனம் செய்துள்ளனர். இந்நிலையில் இறந்ததாக நினைத்துக் கொண்டிருந்த செல்வராஜ் திடீரென உயிருடன் வந்ததை கண்டு அவரது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் அச்சத்தில் ஓட்டம் பிடித்தனர். அதன் பிறகு விசாரித்த போது அடையாளம் தெரியாத உடலை காணாமல் போன செல்வராஜ் நீரில் மூழ்கி இறந்ததாக நினைத்து தகனம் செய்தது தெரிய வந்தது. தனது குடும்பத்தினரிடம் 30 படைத்து விட்டீர்களா, சரக்கு வைத்து படைத்திருப்பீர்கள், எங்கே சரக்கு என்று கேட்டதாக செல்வராஜ் தெரிவித்தார். இதனுடைய சடலமாக கிடந்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து போன பணம் கலந்துருக்கு. இறந்து போன கலந்த பிறகு நான் தான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு யாரை பார்த்துட்டு தாத்தா பள்ள மிஞ்சி மாரி தான், செல்வராஜ் மிஞ்சி மாரி தான் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு மேலே கொண்டு போய் எதாவது அடக்கம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு தான் எல்லாம் தெரியுதுங்க. ஊரில் எல்லோரும் நீ செத்துவிட்டாங்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கிய அப்படின்னு சொல்லி மறுபடியும் தான் எனக்கு தெரியும். செத்து போனோம் செல்வராஜில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு எல்லோரும் ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்கள்ட்ட தெளிவாக பேசி தெளிவாக சொன்னேன். யாரோ செத்து போன ஏதோ பணத்தை பிடிச்சி அவங்க நான் இருக்கலன்னு தெரியாமல் சொல்லிட்டு அவங்க அடிச்சிருக்காங்க. நான் உயிரோடு தான் நல்லா தான் இருக்கேன், என்னடான்னு கேட்டுட்டு எல்லார்ட்டையும் நல்ல முறையில் பேசிவிட்டு நல்ல முறையில் தான் இருந்துட்டு இப்போ லட்சுமி நாராயணபுரம் மண்ணில் மருதூரில் தான் இருக்கேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.